strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? அதாவது லாஸ்டா நடந்த 3 மேட்சோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். முக்கியமா நம்ம டிஸ்கஸ் பண்ண போற மேட்ச் எதுன்னு பாத்தீங்கன்னா நேத்து நடந்த மேட்ச் பிட்வீன் ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் அட் லக்னோ மேட்ச் 65. ரொம்ப குரூஷியலான ஒரு மேட்ச்ங்க இது ஆர்சிபிக்கு. பிகாஸ் இந்த மேட்ச் ஆர்சிபி வின் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டாப் 2 ஸ்பாட்டை ஏதாவது ஒரு பொசிஷன்ல அவங்க சீல் பண்ணிருக்கலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச் அவங்க தோத்துட்டாங்க. அண்ட் தே வில் பி சோ டிசப்பாயிண்டட். அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அவங்க தோத்தது மட்டும் இல்லாமல் 42 ரன்ஸ் வித்தியாசத்துல தோத்ததுனால என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட நெட் ரன் ரேட் நல்லா அடி வாங்கிடுச்சு. இன்னி வரைக்குமே பிளஸ்ல தான் இருக்கு நெட் ரன் ரேட். பட் ஸ்டில் மேல இருக்கிற டீம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே நல்ல ஒரு பெட்டர் ரன் ரேட் வச்சிருக்காங்க ஆர்சிபியை விட, இந்த மேட்ச் ஆர்சிபி தோத்ததுனால. சோ அதனால அவங்க தோத்ததுனால மட்டும் டிசப்பாயிண்டா இருந்திருக்க மாட்டாங்க. 42 ரன்ஸ் வித்தியாசத்துல தோத்ததுனாலையும் வந்து பாத்தீங்கன்னா they will be so disappointed as well as ஆர்சிபி ஃபேன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹோப்போட தான் இந்த மேட்சை பார்த்திருப்பாங்க. அந்த மேட்ச் வின் பண்ணியிருந்தாங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டாப் 2 பொசிஷன்ல ஒரு பொசிஷனை கண்டிப்பா சீல் பண்ணிருக்கலாம் ஆர்சிபி. இப்ப தோத்துட்டாங்க. ஒரு எண்ட் எஸ்ஆர்ஹெச் அன்பலீவபிளா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட் ஒரு 3 மேட்சா. சரி, எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங்கை பத்தி எனக்கு நல்லா தெரியுங்க. அதாவது அவங்க கொஞ்சம் அவங்களோட என்ன சொல்றது அந்த பேட்டிங் ஸ்ட்ராட்டஜியை மாத்தினாங்கன்னா பெட்டரா வருவாங்கன்றது தெரியும். சும்மா போயிட்டு எல்லா மேட்சும் 300 ரன் அடிக்க முடியாது. கொஞ்சம் சென்சிபிளா விளாடணும். அப்படி விளாட்னாங்கன்னா அவங்க பேட்டிங் ரொம்ப டேஞ்சரஸ் எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவங்களோட போலிங்ல ஒரு சில வீக்னஸ் இருக்கு, ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஆனா லாஸ்ட் 3 மேட்சா வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சோட போலிங் அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்திருக்கு. கண்டிப்பா நம்ம வந்து கேப்டன் பேட் கமின்ஸ்க்கு கிரெடிட் கொடுத்தாலும், ஏன்னா அவர் சூப்பரா கேப்டன்ஷிப் பண்ணாரு. போலர்ஸையும் ரொட்டேட் பண்ண விதத்தை பார்க்கும்போது ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது. பேட் கமின்ஸை நம்ம ஏன் வந்து ரொம்ப ஹையா ரேட் பண்றோம் ஆஸ் அ கேப்டனான்றதுக்கு காரணம் வந்து இதுதான். ஏன்னா லாஸ்ட் 3 மேட்சஸ் அன்பலீவலா போட்டுட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி இஷான் மலிங்கா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 மேட்சஸா ஒரு மேட்ச் வினிங் ஸ்பெல்ஸ் தான் போட்டுட்டு வராருன்னு சொல்லி ஆகணும். பிளஸ் அதர் போலர்ஸும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னதான் எஸ்ஆர்ஹெச் இந்த ஒரு பர்டிகுலர் ஐபிஎல்ல பிளே ஆஃப் ரேஸ்ல இல்லைனாலுமே நெக்ஸ்ட் இயருக்கு அவங்க இப்போ ஒரு நிறைய பாசிட்டிவான சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிளியரா தெரியுது. ஸோ முதல்ல நம்ம வந்து ஆர்சிபியோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி கிளியரா சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய அடி இந்த மேட்ச்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ரஜத் பட்டிதார் இம்பாக்ட் பிளேயரா தான் ஆட போறாரு. ஆஸ் அ கேப்டனா ஒரு கிரவுண்ட்ல இருக்க போறது இல்ல. சோ வேற யார் கேப்டன் பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா தான் கேப்டன் பண்ணாரு. சோ அதுவே ஒரு மிகப்பெரிய ப்ளோ. ஏன்னா ரஜத் பட்டிதார் ஆஸ் அ பிளேயரா இன்னும் ஒரு பயங்கரமான இந்த ஒரு பர்டிகுலர் சீரீஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணலாங்க இந்த ஐபிஎல்ல. ஏன்னா இனிஷியல் 2-3 மேட்சஸ்ல நல்லா விளாடாரு. அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் ஃபார்ம் போயிட்டாரு. அப்புறம் இன்ஜுரி ஆயிடுச்சு அவருக்கு. இன்னி வரைக்குமே பேட்டிங்ல ஸ்ட்ரகிள் தான் ஆயிட்டு இருக்காரு. பட் ஆஸ் அ கேப்டனா ஆர்சிபிக்கு அவர் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆஸ் அ கேப்டனா அவர் நிஜமா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அந்த அவரோட அந்த காம் கம்போஷரான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கு நிஜமாவே ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு இந்த வருஷம். அண்ட் அதை பயங்கரமா ஆக்சுவலா ஆர்சிபி மிஸ் பண்றாங்க. ஏன்னா ஜிதேஷ் சர்மாவை நான் பெருசா கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பல. ஏன்னா அவருக்கு கேப்டன்ஷிப் எந்த அளவுக்கு பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஓகே, சோ முதல் முறையா பண்றாரு, அதுவும் ஒரு ப்ரெஷர் மேட்ச். அந்த ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுது. புரியுதா உங்களுக்கு? சோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளோ. ஓகே, சோ நான் என்ன இன்னொரு விஷயம் சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஆர்சிபி கிட்ட எல்லா சரக்குமே இருக்கு. ஓகே, பட் அதுலயும் ஒரு முக்கியமான ஒரு பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜாஸ் ஹேசல்வுட். அவங்களோட போலிங் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு ஃபியூ மேட்சஸா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாங்க. அது கிளியர் கட்டா தெரியுது ஹேசல்வுட் இல்லாம. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிஎஸ்கே மேட்ச்ல கூட ஆக்சுவலா சிஎஸ்கே அந்த மேட்ச் வின் பண்ண வேண்டியது. ஓகே, பட் லாஸ்ட் ஆர்சிபி கொஞ்சம் கம்பேக் கொடுத்து வின் பண்ணிட்டாங்க. எஸ்டிஆர் ஃபேண்டாஸ்டிக்கா அந்த லாஸ்ட் ஒரு மறுபடியும் போட்டு வின் பண்ணி கொடுத்தாரு. பட் ஸ்டில் அந்த டைம்ல அவங்களோட போலிங்ல சில ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஹேசல்வுட் இல்லாம இவங்க கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆறாங்கன்ற மாதிரி கிளியர் கட்டா தெரிஞ்சது. இந்த மேட்ச்ல வந்து அது ரொம்பவே எவிடென்டா தெரிஞ்சது. இந்த மேட்ச்ல முக்கியமா ஆர்சிபி தோத்த ரீசனே அவங்க போலிங்னாலதான். ஓகேங்களா? ஏன்னா அவங்க பேட்டிங் கூட ஆப்வியஸ்லி லாஸ்டா ஒரு மிகப்பெரிய கொலாப்ஸ், அதுக்குள்ள நம்ம போவோம். பட் அவங்களோட போலிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. நீங்க எப்போ 230 எப்ப நீங்க ஒரு 220க்கு மேல ஒரு டீம் அடிக்க விட்டுறீங்களோ அப்பவே வந்து அந்த ஒரு டார்கெட் சேஸ் பண்றது ரொம்ப கஷ்டங்க. நீங்க எப்பயாவது ஒரு வாட்டி நீங்க அந்த மாதிரி ஒரு டார்கெட்டை சேஸ் பண்ணலாம். ஆனா கன்சிஸ்டன்டா 220 200 மேல 230 மேல நீங்க டார்கெட் சேஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அண்ட் நல்லாவே எனக்கு தெரியும் உங்க 230க்கு மேல எஸ்ஆர்ஹெச் அடிக்கும் போது இட்ஸ் கோயிங் டு பி a tough target for ஆர்சிபி. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து கடைசி வரைக்குமே அந்த மொமெண்டம் வச்சுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனா கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமை தோத்துருவீங்க. அப்படிதான் ஆக்சுவலா ஆர்சிபி தோத்தாங்க. ஸோ அவங்களோட போலிங் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த போலிங்ல யார் பெட்டரா போட்டா நீங்க கேட்டா குருணால் பாண்டியா நல்லா போட்டாங்க. குருணால் பாண்டியா இஸ் ஹேவிங் வெரி குட் ஐபிஎல். அதுல எந்த டவுட்டுமே இல்லை. பேட்டிங்ல ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு ஆர்சிபிக்கு. போலிங்லயும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஓவர்லாம் போட்டு வின் பண்ணி கொடுத்தாரு. நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா போட்டிருக்காரு இந்த ஐபிஎல் ஃபுல்லா. அவருக்கு மட்டும் நான் கிரெடிட் கொடுக்கணும். அன்பார்ச்சுனேட்லி வந்து பாத்தீங்கன்னா மற்ற போலர்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா வந்துட்டாங்க. என்கிடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப போரா போட்டாரு. சிஎஸ்கேவோட நல்லா போட்டாரு. இந்த மேட்ச்ல எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போடல. புவனேஸ்வர் குமாரேமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்டினரியா தான் தெரிஞ்சாரு. சுயாஷ் சர்மாவும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போடல. ரொமாரியா ஷெப்பர்ட் வாஸ் குட். இந்த மேட்ச்ல குருணால் பாண்டியா ரொமாரியா ஷெப்பர்ட் கொஞ்சம் டீசெண்டா போட்டாங்க. ஏன்னா ரொமாரியா ஷெப்பர்டும் எக்ஸ்பென்சிவா இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் 250 அடிச்சிருப்பாங்க போல இருக்கு ஆக்சுவலா எஸ்ஆர்ஹெச். சோ இது ஒரு பிட் ஆஃப் அ கன்சர்ன், அவங்களுக்கு எந்த டவுட்டுமே இல்லை. எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது என்ன, ஜிதேஷ் சர்மா கேப்டன்ஷிப்ல. அதான் நான் சொல்ல வரல, எஸ் அவர் முதல் முறையா பண்றாரு. ரொம்ப அவரை கிரிட்டிசைஸ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா
ஒரு சின்ன ஒரு பிளண்டர் பண்ணாரு. யஷ் தயாலுக்குலாம் 4 ஓவர் கண்டினியூஸா கொடுக்கணுங்க. இந்த ஒரு போலிங் லைன் அப்ல நீங்க புவனேஸ்வர் குமாருக்கு அப்புறம் பெஸ்ட் போலர் யாரு? யஷ் தயால் தான். நிறைய மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஆர்சிபிக்கு. அப்படின்னும் போது அவருக்கு நீங்க ஏன் 4 ஓவர் கொடுக்கல? அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நியூ பால்ல கூட அவர் ஃபர்ஸ்ட் அடி வாங்கும் போதும் இல்ல 140 142 கிளிக் பண்ணிட்டு இருந்தாருங்க. கண்டிப்பா இன் பிட்வீன்ல மிடில் வந்து என்ன பண்ணிருக்கணும்னா, இந்த அங்கித் வர்மாலாம் நல்ல ஒரு ஸ்லாக் ஆடி செம ஒரு கேமியா ஆட்டு போனாரு. அவர் அவுட் ஆனோடனே இமீடியட்டா ஒரு 300 ஓவர் கொடுத்துருக்கணும் யஷ் தயாலுக்கு. அங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு. 3 ஓவர் தான் கொடுத்தது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி வெரி ஒரு ராங்கான ஒரு மூவ்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். சோ நான் சொன்ன மாதிரி போலிங்லயே அவங்க 230 கன்சிட் பண்ணதுக்கு அப்புறம் ஆப்வியஸ்லி இட்ஸ் பிரஷர் கேம். ஏன்னா எஸ்ஆர்ஹெச்க்கு அங்க பிரஷர் இல்லைங்க. அவங்க வந்து ஆல்ரெடி தேர் அவுட் ஆஃப் பிளே ஆஃப் ரேஸ். சோ ஆர்சிபி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமை புஷ் பண்ணணும் டு சீல் த டாப் 2 பொசிஷன். ஓகேங்களா? சோ அவங்களுக்கு தான் அந்த ஒரு பிரஷர் இருந்தது. ஆனா ஃபென்டாஸ்டிக் ஸ்டார்ட்டுங்க. ஒன்ஸ் அகைன் விராட் கோலி ஷோயிங் இஸ் கிளாஸ். விராட்டும் சரி, ஒரு பக்கம் சால்ட்டும் சரி அடிச்சு உரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சூப்பர் பவர் பிளே. இந்த மாதிரி ஒரு டார்கெட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பவர் பிளே கண்டிப்பா தேவைன்னு நம்ம சொல்லுவோமோ. 6 ஓவர் 70 6 ஓவர் 80 எக்ஸாக்ட்லி அது அவங்களுக்கு கிடைச்சது. ஓகேங்களா? அண்ட் ஈவன் தோ வந்து விராட் கோலி அவுட் ஆனாலுமே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குயிக் விக்கெட்ஸ் போச்சு. மயங்க் அகர்வால் வந்து அவுட் ஆனாரு. இந்த மாதிரிலாம் நடுவில் விக்கெட்ஸ் போனாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபில் சால்ட் செம்மையா ஆடிட்டு இருந்தாரு. ஸோ அந்த மொமெண்டம் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு லெவல் இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த மொமெண்டம் வந்து பெர்ஃபெக்டா இருந்துச்சு. எங்க வந்து ஆர்சிபி அந்த மொமெண்டம் விட்டாங்கன்னு என்ன கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் ரஜத் படிடாரும் சரி, ஒரு பக்கம் ஜிதேஷ் சர்மா, 2 பேருமே சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ரஜத் படிடார் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தாரு. ஆனா அந்த பக்கம் ஜிதேஷ் சர்மா கொஞ்சம் பாசிட்டிவா விளையாடிட்டு இருந்தாரு. எஸ்பெஷலி அந்த தலைக்கு மேல ஒரு 6ம் சரி, எக்ஸ்ட்ரா கவர்ல ஒரு 6ம் சரி அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது. நான் கூட என்ன நினைச்சேன்னா, ஓகே ஜிதேஷ் சர்மா என்னதான் கேப்டன்ஷிப்ல கொஞ்சம் சொதப்பினாலுமே பேட்டிங்ல மாஸ் பண்ணிடுவாரு போல இருக்குன்னு நினைச்சேன். அங்க ஒரு ரன் அவுட் நடந்துச்சு. என்னதான் ரஜத் படிடார் பெருசா ஃபார்ம்ல இல்லாம கொஞ்சம் அங்க தடவிட்டு இருந்தாலுமே படிடார் ஒரு கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணியிருந்தாருனாலே ரன் வந்திருக்கும். அவரோட ரன் அவுட் தாங்க டேர்னிங் பாயிண்ட். சீரியஸ்லி அந்த ஒரு டைரக்ட் ஹிட் இஷான் மலிங்கா சூப்பரா ஆக்சுவலா பண்ணாரு. இஷான் மலிங்கா பவுலிங் மட்டும் இல்ல, அவரோட ஃபீல்டிங் அவரோட கேட்சிங்லாம் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. ஏன்னா அந்த ரன் அவுட் அடிச்சு அடுத்த நிமிஷம் ரொமாரியா ஷெப்பர்ட இமிடியேட்டா அவுட் ஆகினாரு காட்டன் போல்ட். டோட்டலா கேமே சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த ரன் அவுட் பிளஸ் ரொமாரியா ஷெப்பர்ட் விக்கெட் போன உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது ரொம்ப கஷ்டம் ஆர்சிபிக்கு. ஏன்னா இன்னொரு ஒரு கொடுமையான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, டிம் டேவிடுக்கு இன்ஜுரி. சோ அவர் வந்து நார்மலா இருந்தா கூட இந்த கேம் இன்னும் கொஞ்சம் செமையா க்ளோஸா போயிருக்கும். 42 ரன்ஸ் வித்தியாசத்துல எல்லாம் தோத்துருக்க மாட்டாங்க ஆர்சிபி. சோ அது போனோடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே இதுமே கஷ்டம் தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து டிம் டேவிடும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரியோட வந்து அவரால் ஓட முடியல, சரியா டைமும் பண்ண முடியல. குணால் பாண்டியா ஹிட் விக்கெட் ஆயிட்டு போனாரு. எஸ்ஆர்ஹெச் அப்படியே பூந்துட்டாங்க கேம்ல. அந்த ஒரு விக்கெட்காக வெயிட் பண்ணாங்க. தொடர்ந்து பேக் டு பேக் விக்கெட் இஷான் மலிங்கா எடுத்தாரு பாருங்க, கேமே மாறிடுச்சு. ஸோ ஆர்சிபி வில் பி சோ டிசப்பாயிண்டட் லூசிங் திஸ் மேட்ச். எஸ்ஆர்ஹெச் ஒரு பக்கம் அதான் நான் சொல்லல, பிரஷர் இல்லாத ஒரு கேம். 230 ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு பேட்டிங் எஃபர்ட். ஸ்டார்டிங்ல அபிஷேக் சர்மா ஒரு கேமியோ விளையாடினாரு, அது ரொம்ப குரூஷலா இருந்தது. இஷான் கிஷன் அவரோட செகண்ட் பெஸ்ட் இன்னிங்ஸ் இந்த ஐபிஎல் சொல்லலாம். இந்த பர்டிகுலர் சீசன்ல அவர் ஒரு 90 odd runs அடிச்சாரு. பியூட்டிஃபுல்லா விளையாண்டாரு, எந்த டவுட்டுமே இல்லை. இஷான் கிஷனோட அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் 100 அடிச்சார்ல ஆர்ஆரோட, அதுக்கப்புறம் இந்த ஒரு மேட்ச் தான் சூப்பரா விளையாடி இருக்காரு. இன் பிட்வீன்ல ஒரு மிகப்பெரிய ஒரு லல் பீரியட், அதுல வேணா ஒரு 40-13 ஏதாவது அடிச்சிருக்கலாம். பட் ஸ்டில் அந்த கன்சிஸ்டன்சியை இஷான் கிஷன் காமிக்கலன்றதா சொல்லி ஆகணும். ஆனா இந்த மேட்ச்ல சூப்பரா ஆடினாருங்க. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும்னா, இந்த பையன் செம டேலண்ட் பா, ஆனா கன்சிஸ்டன்டா மட்டும் ஆட மாட்டேங்கிறானே ஏன் அப்படின்றதுதான் தோணும். பட் இஷான் கிஷன் இந்த மாதிரி நாக்ஸ் விளாட்னா கண்டிப்பா எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணிடுவாங்க. 2 மேட்ச் ஆனாரு, இந்த 2 மேட்ச் எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணிட்டாங்க. சோ அதே மாதிரி நல்ல நல்ல கேமியோஸ், கிளாசன் வந்து ஒரு கேமியோ ஆட்டு போனாரு, அனிகேத் வர்மா ரொம்ப குரூஷலான ஒரு கேமியோ, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த மொமெண்டம் அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு. சோ பேட் கமின்ஸ் கூட ஒரு 6 ஒன்று விட்டாரு ஆக்சுவலா டீப் ஸ்கொயர் லெக்ல, சரியான ஷாட். அண்ட் நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா போலிங்லயும் வந்து இனிஷியலா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. சன்ரைசர்ஸோட ஃபீல்டிங் கேட்சிங்லாம் கொஞ்சம் புவரா இருந்ததுங்க. அதாவது அந்த ரன் அவுட் ஆற வரைக்கும் ஃபீல்டிங் கேட்சிங்லாம் கொஞ்சம் புவரா தான் இருந்தது. பட் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தட் மூமெண்ட். அந்த ஜிதேஷ் சர்மா பட்டிடார் பார்ட்னர்ஷிப் எப்படா பிரேக் ஆகும் வெயிட் பண்ணாங்க. அது பிரேக் ஆனோடனே உள்ள பூந்துட்டாங்க. ஒன் செகண்ட் இஷான் மலிங்கா இஸ் த கேம் சேஞ்சர். போன மேட்ச்ல மாதிரியே எஸ்ஆர்ஹெச்க்கு இந்த மேட்ச்லயுமே 2 விக்கெட்ஸ் எடுத்து கேமை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பவுலர்ஸ் எல்லாருமே சூப்பரா மேனேஜ் பண்ணிட்டாங்க. சோ இம்ப்ரெஸ்ட் வித் ஹர்ஷ் துபே ஆல்சோங்க. விராட் கோலி விக்கெட் எடுத்தாரு. நான் ஏற்கனவே அந்த பையனை பத்தி சொன்னேன் போன மேட்ச்ல. அதாவது போன மேட்ச்ல என்னதான் எல்எஸ்டியோட 4 overs 40 runsோ 42 runsோ கொடுத்திருந்தாலுமே பட் இட் லுக் சோ இம்ப்ரெசிவ். ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஆக்ஷன், அந்த ஃபிளைட், அந்த லூப். டெஸ்ட் கிரிக்கெட்ல இந்த பையன் பெரிய ஆளா வருவான், அதனாலதான் டொமஸ்டிக் லெவல்ல விக்கெட்ஸ் எடுத்திருக்கான்றது எவிடென்ட்டா தெரிஞ்சது அவனோட டெக்னிக்கா பார்க்கும்போது. ஸோ ஆஸ் அ யங்ஸ்டர் டெஃபினெட்லி யூ வில் பி சோ பம்ப்ட் அப் கெட்டிங் விராட் கோலி விக்கெட். ஸோ அட் சேம் டைம் பேட் கமின்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரூப்பை சூப்பரா ரேலி பண்ணாரு. அதனால கண்டிப்பா அவருக்கு அதுக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அண்ட் சன்ரைசர்ஸ் டெஃபினெட்லி வில் டேக் லாட்ஸ் ஆஃப் பாசிட்டிவ்ஸ். இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு அவங்களுக்கு கேகேஆரோட, அதுவும் வின் பண்ணி டேபிள்ல ஒரு 6th பொசிஷன் இல்ல ஒரு அட்லீஸ்ட் 6th பொசிஷன்ல முடிக்கணும்னு அவங்க வந்து நினைப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? தட் இஸ் கோயிங் டு கிவ் தம் லாட்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் கோயிங் இன்டு தி நெக்ஸ்ட் சீசன் அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆர்சிபி அந்த ஒரு பக்கம் ஜிடி தோத்ததுனால, ஆர்சிபி தோத்ததுனால இப்ப டாப் 2 ஸ்பாட் வந்து பாத்தீங்கன்னா எம்ஐக்கு லைட்டா ஓப்பன் ஆயிட்டே வருது. அதாவது இதுக்கு முன்னாடி என்ன நினைச்சோம்னா, எம்ஐ வந்து என்னதான் அவங்க அடுத்த மேட்ச் வின் பண்ணாலும் அவங்க 3rd இல்ல 4th பொசிஷன் தான் இருக்க போறாங்க, எலிமினேட்டர் தான் ஆட போறாங்கன்னு நினைச்சோம்.
ஆனா பாத்தீங்கன்னா இப்ப சிச்சுவேஷன் மாறிட்டே போகுது. சோ அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போற மேட்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிடி வர்சஸ் எல்எஸ்ஜி. அன்பார்ச்சுனேட்லி ஜிடி இந்த மேட்சை தோத்துட்டாங்க. ஆக்சுவலா எல்எஸ்டி ஸ்டன் பண்ணிட்டாங்க ஜிடியை, அப்படிதான் நான் சொல்ல முடியும். அண்ட் நான் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இல்ல ஏன் குஜராத் டைட்டன்ஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கே எடுத்துக்கூடாது, எதுக்கு போலிங் இருக்கு? ஏன்னா அந்த அகமதாபாத் விக்கெட்ல ஜென்ரலா பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடுற டீம் தான் அதிகமா வின் பண்ணிருக்காங்க. இவங்க முக்காசி நிறைய சேஸ் பண்ணி தான் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு சேஞ்சுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி இவங்க ஒரு 220 அடிச்சிருந்தாங்கன்னா மேபி எல்எஸ்டி வந்து சேசிங்ல கிரம்பிள் ஆக சான்சஸ் நிறைய இருந்திருக்கும். ஏன்னா எல்எஸ்டிக்கும் பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பிளே ஆஃப் ரேஸ். அதனால இந்த பிரஷர் இல்லாத இந்த டீமுங்கெல்லாம் வந்து இப்ப ரீசெண்டா வின் பண்ற காரணம் என்னன்னா, தோத்தாலும் ஒண்ணுதான் தோக்கலனாலும் ஒண்ணுதான்ற மாதிரி கதை தான். புரியுதா உங்களுக்கு? அதனால ஃப்ரீ ஃப்ளோயிங்கா விளையாடுறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது அவங்க ஒண்ணுமே பிரஷர் கிடையாது. சேஸ் பண்ணும்போதாவது இவ்வளவு பெரிய டார்கெட் நம்ம சேஸ் பண்ணணுன்ற ஒரு பிரஷர் இருந்திருக்கும். கில் மேபி அந்த ஒரு டிசிஷன் எடுத்துருக்கலாம், பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடிக்கலாம். அவங்க பாத்தீங்கன்னா அவங்க இறங்கி ஒரு சம காட்டு கட்டாங்க 220க்கு மேல. மிச்சல் மார்ஷ் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் 100, ஏடன் மார்க்ரம் அனதர் சூப்பர் ஓப்பனிங் ஸ்டாண்ட் 91 ரன்ஸ். ஸோ மார்க்ரமும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குரூஷலா இருந்திருக்காரு எல்எஸ்ஜிக்கு இந்த சீசன்ல. நல்ல ஒரு சப்போர்ட் மிச்சல் மார்ஷுக்கு. அண்ட் நிக்லஸ் போனான் ஆஸ் யூஷுவல், அவர் வந்து ஒரு கேமியா ஆட்டு போனாரு. ரிஷப் பண்ட் ஒரு வழியா அப்படி ஒரு அவரோட ஃபேவரட் ஷாட் அந்த 6 எல்லாம் அடிச்சாரு. அப்பா அட்லீஸ்ட் இதையாவது பார்த்தோமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் ஜிடி போலிங் ரொம்ப ஆர்டினரியா இருந்துச்சுங்க. இட் ஹேப்பன்ஸ். அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லாஸ் நடுவில் வரது நல்லதுதான் நான் சொல்லுவேன். ஒரு பிளே ஆஃப் போறதுக்கு முன்னாடி சில வீக்னஸ் அவங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். அவங்க போலிங் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்குமே ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு இந்த சீசன்ல. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆனாங்க. இட் ஹேப்பன்ஸ் சம்டைம்ஸ். ஏதாவது ஒரு பிளாட் விக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரன்ஸ் லீக் பண்ண சான்சஸ் இருக்கு. என்ன ஒரு மிகப்பெரிய வருத்தம் பாத்தீங்கன்னா, ககிசோர் ரபாடா லாஸ்ட் 2 மேட்சா ரொம்ப எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருக்காரு. அதுதான் ஒரு மிகப்பெரிய வருத்தம். எஸ், ரஷீத் கானும் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்காரு. சாய் கிஷோரும் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு லாஸ்ட் 2 மேட்சா போறது இல்ல. பட் ஸ்டில் தே குட் கம்பேக். அந்த ஒரு கம்பேக் அவங்க கொடுக்கலாம், அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் ரபடாவோட ஸ்பெல் ரொம்ப குரூஷலா வந்து அமைய போகுது ஜிடிக்கு இன்னும் போக போக. அட்லீஸ்ட் புரியுதா உங்களுக்கு? ஸோ ஹி ஒன்ட் பி அவைலபிள் ஃபார் த பிளே ஆஃப் கிடைக்கிறேன். அட்லீஸ்ட் இந்த லாஸ்ட் மேட்ச் ஒரு மேட்ச் சிஎஸ்கேவோட இருக்கு, அதுலயாவது ரபடா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணி கொடுப்பாரா ஜிடிக்குன்றத பார்க்கலாம். ஸோ போலிங்ல கண்டிப்பா அவங்க வந்து சில விஷயங்களை ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும் சிஎஸ்கேவோட if they want to win this match. அண்ட் அவங்களோட பேட்டிங் எடுத்துக்கிட்டா எஸ் தே ஷோட் சம் ஃபைட்டுங்க. நம்ம கூட சொல்லுவோம் டாப் 2 டாப் 3 அவுட் ஆயிட்டா தே வில் ஸ்ட்ரகிள்னு. டாப் 3 ஒரு ஜெனரலா ஒரு ஸ்டார்ட்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஓகே 86 for 3 எல்லாருமே சாய் சுதர்ஷனா இருக்கட்டும், கில்லா இருக்கட்டும், பட்லரா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு போனாங்க. சரி இதுக்கப்புறம் ஜிடி எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு பார்க்கும் போதுல தே டிட் வெல். சரியான பார்ட்னர்ஷிப், 86 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ஆஃப் 40 balls பிட்வீன் ரித்தர்ட்ஃபோர்ட் அண்ட் ஷாருக் கான். ஸோ நிஜமா அவங்க மிடில் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஷாருக் கான் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் 50 ஒன்று போட்டாரு. அதாவது லாஸ்ட் 4 ஓவர் இருக்கும் பாத்தீங்கன்னா அவங்க கேம் வந்து அவங்க கண்டிப்பா அவங்க வின் பண்ணுவாங்க போல இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சுதுங்க. எப்போ வந்து கரெக்டா வில்லியம் ரோர்கி வந்து அந்த ஒரு விக்கெட் எடுப்பாரு, ரித்தர்ட்ஃபோர்ட் விக்கெட் எடுப்பாரு, அங்க கேம் டோட்டலாவே சேஞ்ச் ஆயிடும். ஓகே அங்க கேம் டோட்டலாவே சேஞ்ச் ஆகி லாஸ்ட் 4 ஓவர்ல அவங்களால ஏச்சிக்கவே முடியாது. ஸோ அதுவும் பாருங்க, ஒரு 220 230 டார்கெட்னா நீங்க மொமெண்டம் வச்சுக்கிட்டே இருக்கணும். நடுவில் ஒரு ஓவர் நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா பெருசா ரன்ஸ் வரலன்னா கூட யூல் பி ஸ்ட்ரகிள். அங்கதான் ஜிடி தோத்துட்டாங்க. எல்எஸ்ஜி எஸ்ஆர்எஸ் மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து பிளே ஆஃப் ரேஸ்ல இல்ல. பட் அதனால ஃப்ரீயா விளாடுறாங்க. அண்ட் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க ஜிடியோட. ஜிடில டாப் ஆஃப் த டீம். அதை வந்து பீட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு கிவ் தம் கான்ஃபிடன்ஸ். அடுத்த வருஷத்துக்கு இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸா எடுத்துப்பாங்க. நான் சொன்ன மாதிரி மிச்சல் மார்ஷ் ஒரு 100 அடிச்சாரு, அதெல்லாம் பண்ணாரு. போலிங்ல வந்து வில்லியம் ரோர்கி அவுட்ஸ்டாண்டிங்கா போட்டாங்க. அதாவது ஒரு டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா வந்து 4 overs 27 runs 3 wickets அவுட்ஸ்டாண்டிங். ஆகாஷ் சிங் சூப்பரா போட்டாரு. இந்த மேட்ச்ல திக்வேஷ் ரத்தி இல்ல, அந்த 1 மேட்ச் பேன் பண்ணதுனால. சோ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா வந்து அமைஞ்சது எல்எஸ்ஜிக்கு. தட் இஸ் குட். சோ அவங்க வந்து இதே ஒரு பெர்ஃபார்மன்ஸை ஆர்சிபியோட ரெப்ளிகேட் பண்ண பார்ப்பாங்க. அந்த மேட்ச் செம்மையா இருக்க போது. ஏன்னா எல்எஸ்ஜி ஹோம்லயும் விளையாட போறாங்க. சோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் லாஸ்ட் டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா மும்பை மேட்சை பத்தி தான் நம்ம பேச போறோம். எம்ஐ வர்சஸ் டிசி. சோ எம்ஐ வர்சஸ் டிசில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா எம்ஐயோட அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட். ஃபர்ஸ்ட் 17 ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் பெருசா அடிக்கவே இல்லை. அந்த லாஸ்ட் 3 ஓவர்ல வச்சு செஞ்சு விட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். போத் சூரியகுமார் யாதவ் அண்ட் நமந்தீர். அது வரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் சூப்பரா போட்டாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ப்ளோங்க. மேட்ச் ஆரம்பிக்கும் போதே அக்சர் பட்டேல் இல்ல, ஃபேஃப் தான் கேப்டன் பண்றாரு. அதுவும் இந்த ஒரு பர்டிகுலர் வேங்கடே விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா செம்ம ட்ரையா இருந்துச்சு. ட்ரையா இருக்கிற விக்கெட்ல அக்சர் பட்டேல் இல்லன்னு நான் கேள்விப்பட்ட உடனே ஆட்டடா டெல்லிக்கு கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த பக்கம் மிச்சல் சாண்டர் பால நிக்க வச்சாரு இந்த ஒரு பர்டிகுலர் விக்கெட்ல. கண்டிப்பா அக்சர் பட்டேல ஒரு மிகப்பெரிய பிளஸ் இருந்திருப்பாரு. ஸ்டில் அந்த 17 overs இருக்கும் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணாங்க டிசி. அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு லாஸ்ட் 3 ஓவர்ல கோட்டை விட்டாங்க. அங்கதான் மும்பை வந்து நாங்க தான்டா ராஜா எங்க ஊர்ல அப்படின்றத காமிச்சாங்க. என்ன ஒரு மிஸ்டேக் டிசி பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, முகேஷ் குமார விளையாடுனது எனக்கு பிரச்சனை இல்லைங்க. ஆனா அவருக்கு வந்து என்ன பண்ணிருக்கணும்னா முன்னாடியே 4 ஓவர் கொடுத்து முடிச்சிருக்கணும். இஸ் நாட் அ டெத் பவுலர். முஸ்தபிசூர் ரஹ்மானா என்ன பண்ணிட்டாங்கன்னா 17 ஓவர்ல 4 ஓவர் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அவரை நீங்க டெத்ல வச்சிருக்கலாம். நீங்க டெத்ல முகேஷ் குமாரையும் போட போற, சமீராவும் போட போறீங்கன்னு போதே தெரிஞ்சு போச்சு சம்மட்டி வாங்க போறாங்க. புரியுதா உங்களுக்கு? முகேஷ் குமார் ஏற்கனவே நியூ பால்ல நல்லா போறாரு, டெத் அடி வாங்குறாரு. மேபி ஒரு மோஹித் சர்மா மாதிரி ஒரு பவுலர் கூட இந்த மாதிரி ஒரு விக்கெட்ல யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கலாம். சின்ன சின்ன எரர் பண்ணாங்க கண்டிப்பா டிசி.
160க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்களான்னு பார்த்தா 180 அடிக்க வச்சிட்டாங்க. கண்டிப்பா சூரியகுமார் யாதவோட நாக்குக்கு கிரெடிட் கொடுத்தாகணுங்க. ஏன்னா ஒரு 17 ஓவர்ல லைக் அவங்க வந்து என்ன ஒரு 120 என்னவோ இருந்தாங்க, 122 என்னவோ தான் இருந்தாங்க. ஆக்சுவலி தேவர் ஸ்ட்ரகிளிங். நான் கூட நினைச்சேன் 155 160 அடிப்பாங்களா, இன்னும் ஒரு விக்கெட் வேற போயிடுச்சுன்னா இன்னும் ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்னு. நம்மந்திரி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு அந்த ஒரு கேமியா ஒரு ஓவர்ல. சூரியகுமார் யாதவ் அப்படியே பிடிச்சிக்கிட்டாரு. 180 அடிக்கும் போதே எனக்கு ஃபீல் ஆச்சு எம்ஐ வின் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட குவாலிட்டி அட்டாக்குங்க. 150 அடிச்சா கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜிடியோட என்ன ஃபைட்டு கொடுத்தாங்க பாருங்க. சோ அது எவிடென்ட்டா தெரிஞ்சுது. அண்ட் அவுட்ஸ்டாண்டிங்கா போட்டாங்க. அதாவது பும்ரா போடுறதுக்கு முன்னாடியே 3 விக்கெட் எடுத்தாங்கன்னா பாத்துக்கோங்க. ஏன்னா நியூ பால்ல தீபக் சஹர் ஃபயரா போட்டாரு, அவருக்கும் கிரெடிட் கொடுத்தாங்க. முன்னொரு பக்கம் ட்ரெண்ட் போல்ட்டும் பாத்தீங்கன்னா முக்கியமான விக்கெட் ஆஃப் கேஎல் ராகுல் எடுத்தாரு. அதாவது டெல்லி வின் பண்ணும்னா ஒரு பக்கம் ஃபேஃப் ஸ்டார்ட் கொடுக்கணும், கேஎல் ராகுல் ஒரு நல்ல நாக் விளையாடி ஆகணும் கடைசி வரைக்கும் நின்று. அப்படி இருந்தா தான் உங்களுக்கு ஆப்ஷன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி கேஎல் ராகுல் ஒரு பேட் ஷாட், இப்படி ஒரு ஷாட் அவர் ஆடி நான் லைஃப்லயே பார்த்தது இல்ல. ஸ்டே பண்ணிருக்கலாம், அது ஒரு தப்பான ஷாட் ஆனாரு. அப்பயே எனக்கு தெரியும் இவங்க மேட்சை தோத்துருவாங்கன்னு. 120 ஆல் அவுட்ல 58 ரன்ஸ் 57 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா எம்ஐ அவுட்ஸ்டாண்டிங் போலிங் எஃபர்ட். அதான் சொல்றேன்ல, பும்ரா வரதுக்கு முன்னாடி 3 விக்கெட் போயிடுச்சு. அப்புறம் பும்ரா வந்து செமையா போட்டாரு. அப்புறம் மிச்சல் சாண்டரோட ஸ்பெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங். மிச்சல் சாண்டர் பார்க்கும்போதுல சிஎஸ்கே 7 வருஷமா இவர் வந்து வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருந்தாங்க. இப்போ ஒரு வழியா அவருக்கு மும்பைக்கு வந்து எல்லா மேட்சும் சான்ஸ் கிடைக்குது. ஹி இஸ் ஷோயிங் இஸ் மெட்டல்னு தான் கண்டிப்பா சொல்லலாம். சச் அ மேட்ச் வினருங்க அவர், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. சோ எம்ஐ இந்த ஒரு மேட்ச் வின் பண்ணதுனால அவங்க பிளே ஆஃப் குவாலிஃபை ஆயிட்டாங்க. சோ இதெல்லாம் வந்து நான் ரிவ்யூ பண்ணாதனால இப்போ நான் பண்றேன். சோ இப்போ ஓவரால் பாயிண்ட்ஸ் டேபிள் பார்க்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. எம்ஐக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கிடைக்கும். ஓகேங்களா, எம்ஐக்குமே வந்து பாத்தீங்கன்னா வாட் தே வில் பி லுக்கிங் இஸ் லைக் ஜிடி வந்து எப்படியாவது சிஎஸ்கேவோட தோக்கணும், அதே மாதிரி ஆர்சிபி எல்எஸ்டியோட தோக்கணும், பஞ்சாப் கிங்ஸ் ஏதாவது 2 மேட்ச்ல ஒரு மேட்ச் வின் பண்ணா போனோம், 1 மேட்ச் தோக்கணும். இந்த மாதிரி சில காம்பினேஷன்ஸ் தோத்தா மும்பை அவங்களோட நெக்ஸ்ட் மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிபிகேஸோட. சோ அவங்க டாப் 2 போக சான்சஸ் நிறைய இருக்கு. இன்னொரு பக்கம் ஜிடி சிஎஸ்கே அடிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவங்க டாப் 2 போயிடுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் அவங்களும் 2 மேட்ச்ல ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னா they will also be in a good position. So RCB தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரிட்டிக்கலா இருக்காங்க. அப்போ அவங்க லக்னோவை வின் பண்ணியே ஆகணும். அந்த லாஸ்ட் மேட்ச்ல நல்ல ரன் ரேட்டோடையும் வின் பண்ணணும், அதுவும் ரொம்ப குரூஷலா வந்து அமையும். ஏன்னா சம்டைம்ஸ் பஞ்சாப் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டு ஒரு மேட்ச் தோத்தா கூட அவங்க ரன் ரேட் கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி தோணுது ஆர்சிபியை விட. சோ இதெல்லாம் மாதிரிலாம் நிறைய சேலஞ்சஸ் இருக்க போகுது. என்னதான் டாப் 4 கன்ஃபார்ம் ஆனாலுமே அந்த டாப் 2 யாரு போவாங்க அந்த ஒரு த்ரில்லு இன்னும் இருக்கு. கண்டிப்பா அது கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த குவாலிஃபை ஆகாத டீம்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சு செய்யறாங்க அந்த 4 டீம், அது மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. இன்னும் சில டீம்லாம் செய்வாங்களா, அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.